ஓம் நமச்சிவாய. சிவபெருமாளே, எம்பெருமாளே, சிவராத்திரிக்கு பண்ணா அலங்காரம். நேற்று நான் உங்களை பார்க்க இங்கே வரல. நீங்கள் தான் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்களே. நான் தான் வேலைக்கு போயிட்டேன்ல. அப்போயும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியல. ஆனால் எப்படியா நேற்று என்னை முழிக்க வச்சிட்டீங்க. பாலாபிஷேகம் பண்ண முடியலையே அப்படின்னு நான் அப்பவுமே யோசித்தேன். எங்கேயாவது நம்மளுக்கு ஒரு சிவன் கோயில் கிடச்சிராதா, நம்ம போய் அவரை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு. கரெக்டாக 4 மணி பூஜைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டீங்க. கவிதாக்கா மூலியமாக என் பையன் கூட்டிகிட்டு போயிட்டான். நான் உங்களை பார்த்தேன். உங்கள் முன்னாடி நான் உட்காந்து அழுதேன். உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியல, எல்லாத்தையும் நல்லா வைக்கணும். அத்தனை கூட்டம் உங்களை பார்க்குறக்கு. கோயில் ஃபுல்லாக அவ்வளோ ஜனங்க. அவங்க எல்லாத்தையும் நல்லா வச்சு அவங்க கேட்குற வரத்தை கொடுக்கணும். கடவுளே, நான் உங்கள் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எனக்கு பூ கொடுங்க, நான் வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேன். என் தங்கச்சி உங்கள் தலையில் வில்வெல்லாம் வச்சா, நானும் 2 வில்வத்தை வச்சுட்டு உங்கள் முன்னாடி மண்டி போட்டு உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு நீங்கள் பூ கொடுத்தீங்க, அரளிப்பூ கொடுத்தீங்க. என் தங்கச்சி அன்னாரை பார்த்து லைவ் போயிட்டு இருந்தா. என் பையனும் கவிதாக்காவும் வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணால் பார்த்தாங்க நீங்கள் கொடுத்த பூவை. சிவபெருமாளே, உங்களை விட்டால் வேறு யாரும் எங்களுக்கு துணை இல்லை. நீங்கள் தான். எங்களை மாதிரி ஆளுங்க நிறையா இருக்காங்க இங்கே. ஏமாத்துறவங்க ஏமாத்துறாங்க. பரவாயில்ல, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என் தங்கச்சி சொல்லுவா, இவ லூஸு அப்படின்னு சொன்னா. நேற்று கூட சொன்னா, இவ லூஸு. ஆமாம், நான் லூஸு. பார்த்தியா, பூ கொடுத்தாருல்ல பார்த்தியா அப்படின்னு அவகிட்டையும் நான் சொன்னேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் 4 மணி பூஜைக்கு உங்களை பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எங்கடா இவரை பார்க்காம போயிடுவோமோ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எம்பெருமாளே, கோடான கோடி நன்றி. திக்கத்தினா உங்களுக்கு தெய்வந்தான் துணாம்பாங்க. நீங்கள் எங்களுக்கு துணையாக நின்று வழி நடத்தி கூட்டிகிட்டு போங்க. இருட்டிருச்சு. எம்பெருமாளே, நான் 5:30க்கு வந்த கோயிலுக்கு. நான் கவிதாக்காக்கோசரம் தான் இன்றைக்கி வந்தேன். முருகர்கிட்ட அவங்க பிள்ளைங்களுக்கோசரம் பூ கேட்க சொன்னாங்க. நான் கேட்டேன், அவர் கொடுத்துட்டாரு. அந்த அக்கா மனசு நிம்மதியாக இருக்கும். நான் காலையிலேருந்து இன்னி நாய் பசங்களுக்கு சாப்பாடு போடல. இனிமேல் தான் போய் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அவங்க பாவம் நம்ம அம்மா சாப்பாடு போடுமேன்னு உட்காந்துட்ருப்பாங்க. சிவபெருமாளே, நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும்.